Radhe Radhe. Now we are at Vamshivat. இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா அந்த வட், அதாவது ட்ரீ, மகாராஸ் போது பகவான் வந்து இங்கே தான் உட்காந்துட்டு அவனோட பான்சூரியை வந்து வாசித்தானான். அன்னைக்கு வாசித்த பான்சூரிக்கு இருந்த அந்த ஸ்பெஷல் மியூசிக்கோட பவர், அந்த அந்த அமிர்தம், அந்த மியூசிக் வந்து ஒரு அமிர்தத்தோட ஒரு பயங்கரமாக இருந்தது. அந்த மியூசிக்கை மயங்கி விருந்தாவனில் இருக்கிற சகல கோபிகர்களுக்கும் அவள் பண்ணிட்டு இருந்த வேலையை அப்படியே விட்டுட்டு, குழந்தைய குளிப்பாட்டின்னு இருந்தாங்க அந்த குளிப்பாட்டுறதை விட்டுட்டு, சாப்பாடு பண்ணிட்டு இருந்தா அந்த சாப்பாடு பண்ணுறதை விட்டுட்டு, ஹஸ்பண்டுக்கு வந்து இது சிருஷ்விஷ்டை பண்ணியிருந்தா அதை விட்டுட்டு அந்த பான்சுரியோட இதில் மியூசிக்கில் மயங்கி இங்கே ஓடி வந்தாலாம் ராசலீலா பண்ணுறதுக்கு. இதில் இன்னொன்று என்னன்னா, அன்னைக்கு வந்து இங்கே சந்திரதேவன் வந்து அப்படி பிரகாசமாக வந்து அப்படியே இருப்பானாம். ஸோ இங்கே ஒரு பழக்கம் உண்டு. இந்த பழக்கம் என்னென்னா, நம்ம இதில் பண்ணுற மாதிரி பால் பாயசம், அதாவது கீர் பண்ணி இங்கே வந்து இந்த மேலே வந்து கட்டி அன்றைக்கி தொங்க விட்டுருவாளாம். என்ன ஐதீகம்னா, அந்த சந்திர பகவான்லேருந்து வர அந்த ரேஸ் வந்து கிரணங்கள் வந்து அமிர்தம் போல் வந்து அதோட கலந்து அது வந்து ஒரு ஆக்சுவல் அமிர்தமாகவே வந்து மாறிடும் அப்படின்ட்டு. இது எப்போ பண்ணுவான்னா, கார்த்திகை மாதத்தில் வந்து விசேஷமாக வந்து கொண்டாடுற ஒரு இது. இந்த இடத்தோட ஸ்தலத்தோட மகத்துவமே வந்து அந்த மகாராஜ்க்கு வந்து இங்கே தான் உட்காந்து அவன் பான்சுரி வாசிச்சானான். இந்த மரத்தை பார்க்குறே இல்லையா, அந்த மரத்தில் வந்து நீங்கள் இன்னும் காது கொடுத்து கேட்டேன்னா உங்கள் பக்தியோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, அதாவது பக்தியில் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பகவானோட அந்த பான்சூரியோட சத்தம் வந்து கேட்குமா. அதுவாது நம்ம எவ்வளோ அந்த 5 இந்திரியங்களையும் கட்டுப்படுத்திட்டு பகவான் மேலே பக்தி, அவனோட பிரேமையில் வந்து நம்ம லயிச்சு இருக்கோமோ, அவனையே வந்து கட்டிக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ, அதுக்கு ஏற்ற மாதிரி அவனும் வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவான் இந்த இடத்துல. இது ரொம்ப விசேஷமான ஒரு இடம் பகவானோட லீலைகள்லேயே. இந்த இடத்துல அவன் நிறைய லீலைகள் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த அத்தனை லீலைகளோடையும் ரொம்ப மகத்துவமானது வந்து இந்த மகாராஷ்க்கு அவங்க உட்காந்து வாசித்த பான்சூரியோட இதுதான். ராதே ராதே.